தி வாய்ஸ் ஆஃப் ஹிந்த் ரஜப் என்கிற பாலஸ்தீன படத்திற்கு இந்திய ஒன்றிய அரசானது தடை விதித்திருக்கிறது. தி வாய்ஸ் ஆஃப் ஹிந்த் ரஜப் என்கிற இந்த பாலஸ்தீன படம் எதை மையப்படுத்தி என்றால், இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்திற்கும் இடையே நடைபெற்ற போரில் காசா பகுதியை சார்ந்த ஒரு குடும்பத்தில் 5 வயது சிறுமி இஸ்ரேலுடைய தாக்குதலால் கொல்லப்படுகிறார். இந்த சம்பவத்தை மையப்படுத்தித்தான் இந்த படமானது உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த படம் எதற்காக தடை செய்கிறோம் என்று இந்திய ஒன்றிய அரசானது சொல்கிறது என்றால், இஸ்ரேலுக்கும் இந்தியாவுக்கும் இடையேயான நட்புறவு சிதைந்துவிடும் என்ற காரணத்திற்காக இந்த படத்தை நாங்கள் தடை செய்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். நாம் என்ன கேட்குறோம்னா, ஒரு போர் எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தும், ஒரு போர் எத்தனை லட்சமான மக்களை கொன்று குவித்திருக்கிறது, ஒரு போர் எத்தனை லட்ச குழந்தைகளை கொன்று குவித்திருக்கிறது, எவ்வளோ கொடூரமான சம்பவங்களை எல்லாம் நிகழ்ந்திருக்கிறது, இதுயெல்லாம் தெரியாதா? இந்த இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து ஈரான் மீது தொடர் தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதிலே பல நூறு குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், பல நூறு மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இதை கண்டித்து ஒரு கண்டன அறிக்கை கூட விடாத நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த படத்தை தடை செய்கிறேன் என்று இந்திய ஒன்றிய அரசானது சொல்லியிருக்கிறது. குறிப்பாக சிபிஎஃப்சி என்று சொல்லப்படக்கூடிய மத்திய திரைப்பட சான்றிதழ் வாரியமானது சொல்லியிருக்கிறது. நாம் என்ன கேட்குறோம்னா, இந்த படம் ஆஸ்காருக்கு பரிந்துரைக்கப்பட்டிருக்கிறது. ஆஸ்காரை வழங்கக்கூடிய நாடு எதுன்னா அமெரிக்கா. அமெரிக்காவும் இஸ்ரேலும் நட்புறவு நாடு. ஏன்னா இந்த 2 நாடும் தான் சேர்ந்து ஈரானை தாக்குது. அப்போ அமெரிக்காவில் இந்த படம் ஓடுது, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஆஸ்கார் அகாடமி இந்த படத்தை பார்க்குது. ஆனால் அங்கே தடை இல்லை. அந்த அமெரிக்காவில் பார்க்கக்கூடிய மக்களுக்கு எந்த தடையும் இல்லை. ஆனால் அமெரிக்கா இஸ்ரேலுடைய நட்புறவு சிதையாது. ஆனால் இந்தியா இஸ்ரேலுடைய நட்புறவு மட்டும் சிதைஞ்சிடும். இது எந்த விதத்தில் நியாயம்? இதை எப்படி நாங்கள் ஏற்றுக்க முடியும்? மேலும் இதில் குறிப்பாக என்ன பார்க்கணுன்னா, இந்தியாவில் தொடர்ச்சியாக இஸ்லாமிற்கு எதிரான வெறுப்பு அரசியலை விதைக்கக்கூடிய வகையில் புரொபகண்டா படம் என்று சொல்லக்கூடிய பல்வேறு படம் வந்திருக்கு. அந்த படத்தை எதிர்த்து இஸ்லாமிய வெறுப்பை விதைக்கிறது, இஸ்லாமிற்கு எதிரான சித்தரிப்பை செய்கிறது, இஸ்லாமிய தீவிரவாதிகளாக காட்டுகிறது, இந்து மதத்துக்கு விரோதிகளாக காட்டுகிறது என்று சொல்லி தொடர்ச்சியாக இஸ்லாமிய அமைப்புகளும் ஜனநாயக சக்திகளும் அந்த படங்களுக்கு எதிராக போராடி இருக்கிறார்கள். காஷ்மீர் ஃபைலாக இருக்கட்டும், கேரளா ஸ்டோரியாக இருக்கட்டும், கேரளா ஸ்டோரி 2ஆக இருக்கட்டும், பெங்கால் ஃபைல்ஸாக இருக்கட்டும், இது போன்ற படங்களை எதிர்த்து போராடி இருக்கிறார்கள். இந்த படம் வெளியிடக்கூடாது, இந்த படம் திரையிடக்கூடாது, ஆர்டிகல் 370 போன்ற படங்கள் திரையிடக்கூடாது, இது அப்பட்டமாக இஸ்லாமிய வெறுப்பை விதைக்கக்கூடிய படங்கள் என்று தொடர்ச்சியாக போராடி இருக்கிறார்கள். ஆனால் அந்த படத்தை எல்லாம் தடை செய்யவில்லை. அந்த படத்தை திரையரங்கில் ஓட விட்டிருக்கிறார்கள். அந்த படங்களுக்கு தேசிய விருது எல்லாம் கொடுத்திருக்கிறார்கள். இப்போ இந்த படங்களை தடை செய்ய மாட்டாங்களா? இதே இஸ்லாமிய வெறுப்பை விதைக்கக்கூடிய வகையில் ஒரு படமானது தேசிய அளவில் பல்வேறு நாடுகளிலிருந்து இயக்கப்பட்டு இந்தியாவில் வருகிறது என்று சொன்னால் அந்த படத்திற்கு அனுமதி கொடுத்திருப்பார்கள், அந்த படத்தை ஓட விட்டிருப்பார்கள். அப்பட்டமான மத வெறுப்பு அரசியல் தான் இதில் ஒளிந்திருக்கிறது. குறிப்பாக எந்த போரையும் எதிர்த்து குரல் எழுப்பாமல், எந்த போரையும் கண்டனம் செய்யாமல், நீங்கள் நட்புறவு சிதையும், அது சிதையும், இது சிதையும் என்று சொல்வது எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ளப்படாது. இவர்களின் முகத்திரை கிழிக்கப்பட்டிருக்கிறது. இவர்களை ஒருபோதும் ஜனநாயக சக்திகளும் இந்திய மக்களும் நம்ப மாட்டார்கள்.